Vanakkam Geeks. Idu verum news illa enga heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Welcome to TechWise Tamil by Fonorina Tamil. வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஃபர்ஸ்ட் நியூஸ் iQOO 13 $55,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு இந்தியால. ஆஃபரோட 52,000 ரூபாய்ல 52. இதுக்கு முன்னாடி வந்து 53, ஆஃபரோட 50. இப்போ வந்து 2,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 16GB 512GB வந்து அதே மாதிரி 2,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 60,000. எப்பயும் போல கிங் ஆஃப் சீப்பஸ்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், அஃபோர்டபிள் ஃபிளாக்ஷிப். வர இந்த சீப்புங்கிற வார்த்தை சொல்லவே முடியலடா. அதை தப்பான கண்ணோட்டத்துல தான் எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்டா அவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால வந்து அந்த சீப்புங்கிற வார்த்தை iQOO 12க்கும் 13க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா 2K டிஸ்பிளே வந்து வந்திருக்கு. 1.5K கம்பேர் பண்ணும்போது 2K டிஸ்பிளே வந்திருக்கு. ஸ்கிரீன் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6.78 ல 6.82. ஓகே. அதுக்கப்புறமா ஸ்னாப்டிராகன் 8 எலிட் வந்திருக்கு. எங்க இருக்கு iQOO 13? இதோ இங்க தான் நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். iQOO 13 இங்க தான் இருக்கு. அப்படியே நம்ம அப்படியே அது மாஸ்டர் ஹாலோ இருக்கு. அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே பார்த்துட்டு அப்படியே அத பத்தி கமெண்ட் சொல்லுங்க. என்னடா iQOO ஈவென்ட் மாதிரியே பண்ற குவாலிட்டி iQOO கனெக்ட் ஈவென்ட்ல தான் அந்த ஈவென்ட்ல தான் பண்ணாங்க. ஆனா அது ரெக்கார்ட் பண்ணல. 200 பேருக்கு போச்சுடா. ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன் அப்படிங்கறது வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணா நல்லா இருக்கும்ல. எப்படி இருக்கு இது? பாக்க எப்படி இருக்கு இப்போ? இல்ல இது இந்த மாதிரி ஃபேக் ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்கிறதுக்காக தான் நாங்க கொடுத்துருக்கோம். சரி, இந்த லைட் எப்படி போடுறது? லைட்ட ஸ்விட்ச் அழுத்து. என்னடே அந்த கிளிஃப்க்கு போட்டியே வந்திருக்கீங்க. ஓ, அதனால லைட்ட டைரக்டா பார்க்கறான். அதுக்கு பேர் என்ன ஜி? மான்ஸ்டர் ஹாலோ. மான்ஸ்டர் ஹாலோ. மான்ஸ்டர் ஹாலோ. இப்படி சுத்தும், விதவிதமான கலர்ல வரும். அது வந்து அந்த ரிங் அட்மாஸ்பியரிக் லைட் அப்படின்னு ஒன்னு இருக்கு தெரியுமா? ஆம்பியன்ட் லைட் மாதிரியா? அட்மாஸ்பியரிக் லைட் வந்து சும்மா அந்த பிக்சல் ஃபைல் ஒரு வீடியோ எடுக்க முடியுமா? தாராளமா எடுக்கலாம். 4K கூட எடுக்கலாம். என்ன வாட்ஸ் அது? 4K ரெடி. ரொம்ப இங்க லைட்டா சாயிங்க. நீங்க இப்படி பிடிங்க விக்கி. நீங்க இப்படி பிடிங்க. ஓகே விக்கி. இதுதான் அந்த மான்ஸ்டர். இதான் ஹலோ. ஓகே. மான்ஸ்டர் ஹலோ. ஹலோ ஹலோ. பரவாயில்லையே, பிக்சல் 5 சூப்பரா இருக்கு வீடியோ. இந்த டிஸ்ப்ளேல உள்ள எல்லாமே என்னமோ தெரியுது. நம்ம பேக்ரவுண்ட்ல இருக்கிற வயர்ஸ்லாம் வேற தெரியுது. அதனால அது ஃபோக்கஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகுதுல டிஸ்ப்ளே. சில காம்ப்ரமைசஸ் கண்டிப்பா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இங்க வந்து காமிக்கிறது. இது ஆக்சுவலா என்னன்னா டார்க் மோட்ல இல்லாம நீ வந்து ஒயிட் இது நார்மல் லைட் மோட்ல வச்சிருந்தா நல்லா இருக்கும். ஆமா, அதே சமயத்துல நம்ம லைட்டிங் கண்டிஷன் பிளஸ் இந்த எஃபெக்ட் வேற லைட் அப்படிங்கறதுனால ஜம்ப் ஆகுது. 72 டிஃபரண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனுக்கு வருமா? எல்லாத்துக்கும் வரும். எல்லாத்துக்கும். நோட்டிஃபிகேஷனுக்கு, கேமிங்க்கு, சார்ஜிங்க்கு வரும். மீடியாக்கு வரும். வீடியோக்கு எது வரும்? மீடியா மியூசிக் லிசன் பண்ணும்போதெல்லாம் டிஜே மியூசிக் மாதிரி லைட் மாதிரி. ஓ அப்படியே. அதெல்லாம் நீ இதுவே செலக்ட் பண்ணிக்கலாம். போய் இது பாரு. கால்ஸ்க்கு ஆக்சுவலா ஒண்ணுடா நம்ம மியூசிக். ஆமா, என்ன மாதிரி ஒரு கலர். ஏன்டா இத தானடா நான் முதல்ல நத்திங் ஃபோன் ஒன்னு வரும்போது சொன்ன RGB கொடுத்திருந்தா கதையே வேற. RGB கொடுக்க ஒயிட் லைட் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அவ்வளவு ஊரெல்லாம் கிடையாது. ஏங்க நான் வந்து தெரியாம போச்சு. ஃபோன் வந்து அந்த நத்திங் வந்து கிளிஃப் எதை பேஸ் பண்ணி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதை சொன்னதெல்லாம் நான் வந்து பார்க்கல. நத்திங் ஃபோன் 1 ரிலீஸ் போது, அப்புறம் நத்திங் ஃபோன் 2 ரிலீஸ் போது அந்த வீடியோ எல்லாம், அதுவும் எஸ்பெஷலி வந்து கால் பை வந்து ஒரு 360 வீடியோ எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி ஏதோ காமெடி பண்ண அவன் பேசும்போது அதுல இருந்து நான் லான்ச் ஈவென்ட் பார்க்கறதே நிறுத்திட்டேன். அவனால இல்ல நான் வந்து லைஃப்ல ரொம்ப பாதிக்கப்பட்டது OnePlus 2 லான்ச் ஈவென்ட் தான். நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் அதுவும் ட்ரௌசரோட போனர் நான் ஆபீஸ் வந்தேன் அன்னைக்கு. டவல் ட்ரௌசர் தெரியாம என்ன ஆயிடுச்சுன்னா பேக் டோர் ஓபன் பண்ணலாம்னு சொன்னான். அதாவது OnePlus 1ல 3.5mm ஜாக்ல வச்சு எம்னா பேக் டோர் ஈஸியா ஓபன் ஆகும். இதுல அப்படிலாம் கஷ்டப்படுவாங்க. சைடுல இருந்து ஓபன் பண்ணலாம் காட்டுறாங்க. 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க. கால் பை வந்து இப்படி டேபிள்ல காட்டுறான். ரிசப்ஷன்ல உட்கார்ந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. ஓபன் பண்றாங்க. என்னடா டக்குனு ஓபன் பண்ணி ஏதோ பண்றாங்களே பேக் அப்படின்னு எழுத்துனேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துச்சு we are welcome to day. அரை மணி நேரமா பாத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் அது இதுவும் பண்ண முடியாது. ப்ராக்ரஸும் தள்ள முடியாது. அதுதான் VR ல தான் அது பண்ணோம். அதான் கார்ட்போர்ட் OnePlus கார்ட்போர்ட். எதுக்காக சொன்னேன்னா அவன் அந்த கிளிஃப்ன்ற கான்செப்ட் எந்த இதுல கொண்டு வந்தான் அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நான் இப்போ ரீசெண்டா பார்த்தேன் ஜியோ கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல வந்து ரொம்ப ஏன்ஷியன்டான சிவிலைசேஷனோட இது. நான் ரீசெண்டா ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் நெட்ஃபிளிக்ஸ்ல, ஏன்ஷியன்ட் அப்பாகலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு
நெட்ஃபிளிக்ஸ் ஓகேவா அது நான் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல வருது ஜியோ கிளிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அப்படியே அதே மாதிரி அந்த சர்க்கிள் ஸ்கொயர் அந்த லைனு அதெல்லாம் இருக்கு ஓகேவா ஆனா அது எதுக்காக அந்த மாதிரி இருக்குன்னே வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அது கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஏன்ஷியன்ட் டெக்னாலஜி வந்து யாரோ பண்ணிருக்காங்க அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணிருக்கான். ஆனா என்ன காமெடி ஆயிடுச்சுன்னா அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்கல இவங்க எதுக்கு பண்ணாங்கன்னு இன்னும் நமக்கு தெரியல. இல்லடா இருக்குடா இதுல வந்து வால்யூம் எத்தனை அந்த லைட் எரியும் வால்யூம் இறக்கணும் அப்புறம் வந்து கேலண்டர் ஒரு கலர்ல ஒரே கலர்ல தான் எரியும் இங்க பல கலர்ல இருக்கு. ஆமா ஆனா என்ன காம்ப்ரமைசஸ்லாம் இருக்கு வச்சன் என்ன காம்ப்ரமைசஸ் வந்து போன ஜெனரேஷனுக்கு இந்த ஜெனரேஷன் வந்து கேமரா வந்து கொஞ்சம் டவுன்கிரேட் இது மட்டும் டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ இப்போ பெரிஸ்கோப்புக்கு பதில் இப்போ வந்து 2x டெலிஃபோட்டோ முன்னாடி 2x டெலிஃபோட்டோ தான் இருந்துச்சு. போன இதுல வந்து டெலிஃபோட்டோ போட்டாங்க இப்போ வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால வேகமா அன்லாக் வந்து ரொம்ப வேகமா ஆகும். ரொம்ப வேகமா இருக்கு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்னால. ஓகே ஆமா ஃபோன் ஆனா அதான் ஸ்னாப்பியா இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஹீட்டிங் வந்து போன இதோட கண்டிப்பா ஹீட்டிங் ஆகுது ஏன்னா இன்னும் பவர்ஃபுல் ப்ராசஸர் இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிருக்காங்க 7000 mm ஸ்கொயர். இது ஒரு கேமர்ஸ் ஃபேவரட்டா ஆமா கேமர்ஸ் தான் அதுக்காக வந்து USB 3.2 Gen 1 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேம் ஸ்ட்ரீமிங்கே பண்ணலாம். விக்கி நீ வந்து ரீசெண்டா அந்த ஃபிளாக்ஷிப் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணல பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு உனக்கு? இது சூப்பரா இருக்கு. 59000 மாதிரி இருக்கா இல்லாட்டி 80000 மாதிரி இருக்கா? 59000 இல்ல 55000. அத கம்பேர் பண்ணும்போது ஃபிளாக்ஸ் இல்ல இத கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அதான் பெட்டரா இருக்கு. இது பெட்டரா இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. இது as usual IQ 12 ஓட அதே டிசைன். இல்ல இது வேற 52000 ரூபாய் ஆஃபரோட டிசைனோட நான் சொல்ற மெட்டீரியல் வர்த் 52 அது நல்லா இருக்கு. சம வர்த். நதிங் ஃபோன் 2 ஓட பெட்டரா இருக்கா? அது நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. நதிங் ஃபோன் 2 ஓட பெட்டரா இருக்கு. ஏன்னா நதிங் ஃபோன் 2 வேற மாதிரி ஃபோன் 3 வேற மாதிரி வரும். வேற மாதிரி அடுத்த ஐட்ரேஷன் இல்ல அது சைடுல வந்து மெட்டல் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்து. ஆமா இது கிளாஸ் மாதிரியே இருக்கும். அது ஐபோன் எனக்கு அந்த மேட் ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மேட் grip Pixel 9ல நல்லா இருக்கு. இது வந்து இந்த ஸ்கிராட்ச் ஆகுது அதெல்லாம் கூட தெரியும். அதுல அவ்வளவு பெருசா தெரியாது. இதுல கூட எதுவுமே ஆகாதுடா. இதுவும் மேட் ஃபினிஷ் தான். செம்ம பயங்கரமான மேட். இதுலயும் கூட எதுவுமே ஆகாது. காம்ப்ரமைஸே இல்ல. இதுவும் சரியான ஃபினிஷ். எனக்கு இந்த சாக்லேட் நான் இந்த கேமரால ஐக்கு வந்து என்னைக்குமே வந்து எனக்கு கேமரா வந்து இம்ப்ரெசிவா இருந்த மாதிரி இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன். ஓகே ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அப்படி பாக்கும்போது ஐக்கு 3ல அடுத்த கம்பேர் டு அதர் ஃபோன்ஸ் காம்ப்ரமைஸ் ஐக்கு 12ல சூப்பரா இருந்தது கேமரா. நான் கேக்குறது டைரக்டா கேக்குறேன். 55000 பிரைஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல கேமரா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ஓகேவா கேமரா கண்டிப்பா நல்லா இருந்து மெயின் கேமரா வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடும். ஓகே இல்லடா சோனி சென்சார் இருக்கு அது கரெக்ட். விவோட அல்காரிதமே யூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள்டா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இடத்த தான் நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு 2 வருஷம் பழைய போன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சுன்னு வையே Pixel 7 Pro 44க்கு அபிஷியலா அவைலபிள் வித் 1 year வாரண்டி. அது கேமரா கிட்ட வராது, வீடியோலயும் வராது, போட்டோலயும் வராது. அப்ப அது இது ஒரு அதான் இது கேமர் சென்ட்ரிக் ப்ரோவே சொன்னீங்களா அது செகண்ட்ஸ் மார்க்கெட். நான் சொல்றது அபிஷியலா Flipkartலயே இருக்கு. அப்ப நான் iQOO 13 ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன கேக்குறேன்னா அப்ப இது வந்து கேமரா அப்படினு சொல்லிட்டு பார்க்கணும்ன்ற அவசியம் இல்ல. நான் வந்து அது 7 Pro பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா எப்படி OnePlus அந்த மாதிரி iQOO அவ்வளவுதான் முடிஞ்சது. கேமராக்குன்னு பார்க்க கூடாது. இல்ல OnePlusலாம் கொண்டு வராதா? OnePlus நல்லா இருக்கு. அது பிரைஸ் வேற இல்ல, அதுக்கு சொல்றேன்டா 52 பேசிட்டு இருக்காரு. நிஜமா இல்லடா இது 52 டா. OnePlus 70 நான் அந்த கேட்டகரி OnePlus ஒரு என்ன சொல்றது திக்கு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கிற ஒரு பிராண்ட். ஆமா கரெக்ட் தான். ஓகேவா இவன் வந்து க்ளீனா அவன் கேமிங் ஒரு BMW மோட்டார் ஸ்போர்ட்னு ஒரு ஐடென்டிட்டியோட இருக்கான். அதுக்கு அவனை வந்து பாராட்டுறேன். OnePlus அப்படி இருந்தது. மெக்லாரன் எடிஷன்லாம் வரும்போது இருந்தது. நான் வந்து எந்த பிராக்கெட்ல சொன்னேன்னா நான் என்ன பிராக்கெட்ல சொன்னேன்னா OnePlus வந்து கேமராக்கு நம்ம வாங்க முடியாது, வெறும் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கேமிங். இல்ல அதுக்கு எதுக்கு 70000 போணும்ன்ற அப்போ இல்ல அந்த क्वेश्चन வருது இல்ல. இல்ல OnePlus நமக்கே தெரியும். OnePlus எல்லாரும் வந்து OnePlus ஓட இனிஷியல் டேஸ்ல இருந்து வந்து அசோசியேட்டட் OnePlus 1 ஓனர்ங்க, OnePlus 3 வாங்கிருக்கேங்க. அதுக்கப்புறம் OnePlus செகண்ட்ஸ்ல நிறைய ஃபோன் வாங்கிருக்கேன். OnePlus ஓட ஆரிஜின்ல இருந்து நான் அந்த கம்பெனியோட சேர்ந்து பேசி மீட் அப்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா பேசியிருக்கேன், அத உரையாடி இருக்கேன். அவங்க போன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி Oppoல அவங்களோட அந்த Find சீரிஸ்ல இருந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். அது போனர் நான் வந்துட்டு தான் நான் Find 5 யூஸ் பண்ணேன். ஆமா Find 5 வந்து Dirac Audioவோட. அதுக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா அந்த டைம்ல Dirac Audio வெப்சைட் உள்ள போய் செக் பண்ணா Bugatti எல்லாம் மென்ஷன் பண்ணி கூடவே ஓபன் இருக்கும்.
எங்களோட பார்ட்னர்ஸ் யாரு அப்படின்னு, எங்க பார்ட்னர்ஸ் ஆடியோ பார்ட்னர்ஸ் யாரு அப்படின்னும் போது புகாட்டி, லாம்போகினி. கலர் வாய்ஸ் தான். ஆமா, அப்பவே கலர் வாய்ஸ் தான். அவன் தான் மாறவே இல்லடா. இல்ல அதான் சொல்றேன், இப்போ ஓப்போக்கு கூட ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, ஓகேவா? விவோக்கு எனக்கு தெரியல அவ்வளவு பெருசா ஐடென்டிட்டி. விவோ மெயினா கேமரா சென்ட்ரிக், அதுதான் அதுவே இப்பதான் ஜெயஸோட வந்துட்டு தான் மாறிச்சு. 200 ப்ரோல ப்ரூவ் பண்றாங்க. அதான் ஜெயஸ் ஆப்டிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மாறிச்சு. ஷாவோமியும் வந்து அவங்க லைக்கா அவங்க கிரவுன் காட்சிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும். அதான் ஜெயஸ் வெர்சஸ் லைக்கா இருக்கு. இப்போ கேமிங்க்கு இது வந்து டாப், கேமிங்க்கு இது இருக்கு. OnePlus அந்த மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிட்டி ஓரியன்டட் டிவைஸ் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அது வந்து இப்போ அந்த ஐடென்டிட்டி வந்து இல்ல. இப்போ ஓப்போ கிட்ட சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து ஓப்போ கிட்ட போயிடுச்சு. OnePlus 8 நாசமா போச்சு அந்த சீரிஸோட. சோ ஒரு கேமர் ஐடென்டிட்டியோட நீங்க வந்து இந்த போன் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா மீதி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஒன்றும் பெருசா காம்ப்ரமைஸ் அவ்வளவுதான். இதெல்லாம் யோசிக்க மாட்டோம். இப்போ மீடியா கன்சம்ஷனுக்காகவும் பேட்டரி பேக்கப்காகவும் கேமிங்காகவும் அப்படின்னு வரும்போது ஐக்கூன் நல்லா ஸ்கோர் பண்ணிடும். நீங்க ரொம்ப எக்ஸ்டென்சிவ்லி வீடியோகிராஃபி அப்போ நம்ம தப்பா சூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான क्वेश्चन வந்து எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா ஃபன் டச். அது ஃபன் டச் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் கலர் வைஸ் அளவுக்கு இல்ல. அது ஃபன் இல்லைங்க, பேரு தான் ஃபன் டச். இந்த மாதிரி தான் நம்ம ஏதோ சொன்னோம் மேஜிக் சில இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, சில ஃபீச்சர்ஸ்லாம் இந்த கேலரியில வந்து எரேஸ் அத சொன்னோம், அதுல இமேஜ் எரேஸ் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இல்ல, அதெல்லாம் ஆட் பண்ணி இப்பதான் மாறிச்சு. ஆனா அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லார்கிட்டயும் இருக்கிற மாதிரி தான். அதேதான் எல்லார்கிட்டயும் இருக்கிற மாதிரி இந்த எரேஸ். ஏன் வந்து கலர் ஓஎஸ் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட் அதை விட அதிகமா ஃபன் டச் ஓஎஸ் மேல இப்ப கலர் ஓஎஸ் வேற லெவல் ஆயிடுச்சுல? ஆமா ஆமா, இப்ப மாறி இருக்கு. புது கலர் ஓஎஸ் சூப்பரா இருக்கு. வாவ், இது என்னது பழைய காலத்து மியூசிக் அது. 3310. வாவ், என்னங்க இது 3310 ன்னு சொல்றீங்க, ஆனா என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. இருக்கா இல்லையா? நாளை நம் கையில் அப்படின்வாங்கல்ல, நாளைக்கு நான் பண்ண போற கால் எல்லாமே இதுலதான் கைக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு. ஆமா, அது விரலுக்குள்ளேயே அடக்கிடலாம் போல இருக்கு, அவ்வளவு சின்னதா இருக்கு. அது இல்லங்க, ஆக்சுவலா எப்பயுமே நீ சொல்ற மாதிரி தான்டா, சில காம்ப்ரமைசஸ் ஒரு சில இடத்துல இருக்கு. அதை தெரிஞ்சுதான் நம்ம அதை வாங்குறோம். தெரியாம வாங்குறோம் அப்படின்னும் போது ஐ எம் வெரி சாரிங்க, அவ்வளவுதான். தெரியாம வாங்கினா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையெல்லாம் முட்டு கொடுக்க தோணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஃபீச்சர்ஸையும் கொடுத்து இந்த பிரைஸ்ல கொடுக்கிறது பெரிய விஷயம் தான். இல்லடா 52Kங்கிறது கிரேசி. ஏன்னா iQOO 12 இந்த பிரைஸ் கிடையாது, அப்ப லான்ச் அப்ப 55 தான். அதுவும் இல்ல, iQOO 12 வந்து 50K ஆஃபர்ல 53 3000 பேங்க் ஆஃபர். பரவாயில்லையே, அதுவும் 2000 எக்ஸ்ட்ரா iQOO 12 கம்பேர் பண்ணும்போது. அப்ப இந்த இடத்துல மெயின் கல்பிரிட் யார் தெரியுமாடா? iQOO 3 எவ்வளவு வந்தது? iQOO 3 30s ல வந்துச்சுடா. அதுல அந்த 12 to 56 5G அது மட்டும் 40s ல இருந்தது. அதாவது இது என்ன பிரச்சனைனா, மேக்ஸிமம் இந்த iQOO 13 ல அவங்களுக்கு கஸ்டமே 8 லிட் தான். அதை தவிர உள்ள Q2 சிப் வேற வச்சிருக்காங்க கேமிங்காக. Q2 சிப்னால இப்போ 144Hz இன்டர்போலேஷனோட 2K இது கொடுத்து அப்ஸ்கேலிங் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கேமிங் ஸ்பெசிபிக், ஆமா, ஒரு தனி ஃபீச்சரா அது பார்க்கலாம். அது தவிர DC டிமிங் இருக்கு, அந்த 2953Hz அந்த PWM டிமிங் இருக்கு, DC டிமிங் இருக்கு, MEMC இருக்கு, எல்லாமே இருக்கு. அது தவிர அந்த இது வேற இருக்கும், டச் சாம்பிளிங்கும் ஹையா இருக்கும். டச் சாம்பிளிங்கும் இருக்கு. சோ அதான் கேமிங் ஓரியன்டட் டிவைஸ் தான். என்ன மிஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா ட்ரிகர்ஸ் இல்ல. ஒண்ணு ஃபர்ஸ்ட் iQOO 3 ல இருந்தது. ROG ல ட்ரிகர்ஸ் இருக்கு, இதுல வந்து இல்ல. உங்களுக்கு ஆக்சரிஸ்லாம் இருக்கு, இவங்க ஆக்சரிஸ்லாம் ROG ல அதே 3.5mm ஜாக் இருக்கு இல்லையா? அந்த சைடுல ROG ல 3.5mm ஜாக். அது நிறைய பேர் கேட்டாங்க கேமர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படினு. சோ அது வந்து இல்ல. இல்லடா, அந்த Realme Oppoன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேத்து கூட என்ன காசு வாங்கிட்டேன்னு சொன்னார்ல, அவர் கூட சரி ஆண்டவர் டீம் எனக்கு பெருமையா இருந்தது. 3 பேரும் என் டீம் தாங்கிறதே நேத்து எனக்கு தெரிஞ்சது. நாங்க எல்லாருமே இங்க கான்ட்ரிபியூட்டர்ஸ் தான். பரவாயில்லடா, உங்க எல்லாரையும் நான் டீம்ல வச்சிருக்கேன் பாத்தியா? சரி, இதுல என்ன ஹைலைட்னா, அவர் வந்து உன்னோட கொள்ளையில இருந்து எங்களுக்கும் ஷேர் கொடுத்தா டீம் தானே. பாரியா, வேற லெவல் பாயிண்ட்ங்க அது. அதான் ஆக்சுவலா அவர் வந்து நிறைய இடத்துல கமெண்ட் போட்டு இருந்திருக்காரு. குரூப்ல வந்து பசங்க எடுத்து கொடுத்தாங்க. எப்படின்னா எல்லாரும் வந்து ஹெட்போன்ஸ், அதாவது ஹெட்போன் ஜாக் இல்லாத போனை புறக்கணிக்கவும் அப்படின்னாரு. அந்த ஒரு இப்போ அதுக்கு ரிலவெண்டா ஒரு போராட்டம் பண்றோம். ஆமா, அப்படி ஒரு போராட்டம் பண்றதா இருந்தா அவர் பண்ணாருன்னா அவர் கூட நான் கண்டிப்பா போய் நிக்கிறதுக்கு ரெடி. இல்ல, ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அது தனி மார்க்கெட்டா மாறிடுச்சு. ஹெட்போன் ஜாக் இல்லாதனால அவங்க வந்து என்ன பண்ண முடியுதுன்னா TWS விற்க முடியுது.
மைக்ரோ யூஎஸ்பி இல்லாத போன்ஸ் எல்லாம் நான் புறக்கணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் அநியாயம் தான். சரி சரி யூஎஸ்பி பிடிக்கல. தெரியுதுல. ஹைலைட் என்னன்னா அதுல வந்து அந்த 3.5mm ஜாக் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹை எண்ட் போன்ஸ்ல கொடுக்காம கம்ப்ளீட்டா லோ எண்ட்ல கொடுத்துறாங்க. ஓகே, இப்போ 3.5mm ஜாக் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க அங்க போக முடியுதான்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எனக்கு ப்ராசரும் வேணும், கேமராவும் வேணும், ஐபி ரேட்டிங் வேணும், வயர்லெஸ் சார்ஜிங் வேணும். அதனாலதான் HMD விக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி UFS வந்து எனக்கு 4.1 இதுல வந்து UFS 4.1 இருக்கு. அந்த LPDDR5X Ultra 9600 Mbps அது இருக்கு. IP68 plus IP69 ரேட்டிங் இருக்கு. 6000 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. அதுல 100 வாட் PPS சார்ஜிங் கூட இருக்கு. சோ இதெல்லாம் இருந்து வெறும் கேமரா அந்த ஒரே ஒரு கேமரா அந்த ஒரு டெலிஃபோட்டோ மட்டும் மிசில் மாதிரி இருக்கு. ஆமா, இல்ல ஆக்சுவலா வந்து என்ன மேட்டர்னா காம்ப்ரமைஸ் வந்து 8 எலிட்டோட பிரைஸ் ரைஸ் தான்டா. 8 எலிட்டோட பிரைஸ் எவ்வளவு பெரிய கஷ்டம் அவங்களுக்கு. அதே ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னா உள்ள ஏதோ சோ அதனால தான் வந்து காஸ்ட் கட்டிங் அந்த கேமரால பண்ணிட்டாங்க. 3x பெரிஸ்கோப்புக்கு பதிலா இத வச்சிட்டாங்க. சரி, இப்போ இதோட வருகையால எங்க ஆளோட கம்பெனி அடி வாங்குமா? எது தலைவரோட கம்பெனி? ஓ, ரியல்மியா? ஆமா, இருக்கிற நிலைமையே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இருக்கிற பெரிய கூலிங் மெக்கானிசம் நீங்க தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கு பேர் கூலிங் மெக்கானிசம் இல்ல, கூலிங் மெக்கானிசம். ஓ, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்னு வந்தாங்க. இப்போ வந்து அப்போ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் தான் மோஸ்ட் அஃபோர்டபிள் நீங்க சொல்றீங்க. இல்ல இவங்க மோஸ்ட் அஃபோர்டபிள் ஆயிட்டாங்களா? இருக்கட்டும், நாங்க அஃபோர்டபிள் 80D. எங்ககிட்ட ஆக்சுவல் டெலிஸ்கோப் கேமரா இருக்கு. ஆமா, அண்டர் வாட்டர் மோட் இருக்கு. இதுல இருக்கு அண்டர் வாட்டர் மோட். அதெல்லாம் கிடையாது. ஐபி ரேட்டிங் இருக்கு, 6.9 இருக்கு. கேம்ல நீங்க அண்டர் வாட்டர்ல போலாம். ஐயோ, என்னமோ சொல்றாங்களே. சரி, ஓகே. நார்மல் இத தவிர எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இன்னும் யூசுவலா போடுவாங்கல்ல. நான் ஐக்யூ அண்ட் விவோ யூசர்ஸ்க்கு வந்து 3000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஐக்யூ அண்ட் விவோ யூசரா இருந்தா 5000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்கு. நீங்க பழைய போன் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்கு. ஆனா ப்ரீ ஆர்டர் மட்டும் அவங்க வெப்சைட்ல இன்னைக்கும் அமேசான்ல வந்து 5ஆம் தேதியும் வச்சிருக்காங்க. அதுதான் என்னன்னு தெரியல. சேலும் 10ஆம் தேதி 11ஆம் தேதி அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஐக்யூக்கும். என் விரல் நகமே இந்த டிஸ்பிளேயோட பெருசா இருக்கா? எஸ். இல்லடா, எனக்கு இன்னொரு क्वेश्चन வந்துச்சுடா. வடிவேல் கம்பெனி ஒன்று பார்த்திருக்கியா? சரி, போறதான் போற, அந்த நாயை சூ சொல்லிட்டு போ. ஊசி குத்திட்டு இருப்பாரு. உங்க அம்மா பிளஸ் உங்க அப்பா பிளஸ் எல்லாரையும் க்ளோஸ் செய்யலாமா அப்படின்னுவான்ல. அந்த மாதிரி தான் என்ன ஆயிடுதுன்னா, நேற்று கேட்ட கேள்விக்கு அப்புறம் பார்த்தேன்னு வையேன், இந்த காசு வாங்கின மேட்டர் வந்து என்ன சாதாரணமா இல்லை, நானே ஒரு வில்லனா மாறுறேன் உண்மையா சொன்னா. என்னன்னு பார்த்தேன்னா, இப்போ நம்ம விக்கி இருக்கான்ல, அடுத்த 10 வருஷத்துக்கு போனர் என்னால 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதா அவன் கையெழுத்து போட்டான். அதனால அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் பிரைஸ் ஹைக்குங்கிற கேட்டகரிக்குள்ளே வர மாட்டான். ஆனா எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு கம்பெனிக்குள்ள போய் வேலை செஞ்சீங்கன்னா வேணும் எக்ஸ்ட்ரா. இப்போ ஒரு கம்பெனி அதோட அதே வெலாசிட்டியோ இல்லாட்டி இன்னும் வெலாசிட்டி பூஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி வச்சிருந்தா மட்டும் தான் முடியல. இல்ல கம்பெனியே என்ன யோசிப்பான், வருஷம் வருஷம் அவனோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இல்ல அது எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பரத்வாஜ் வந்து ஒரு கம்பெனில இருக்கான்னு போது 2 வருஷமா பரத்வாஜ் இருக்கானா, 2 வருஷம் ப்ராக்ரஸ், 2 வருஷம் ப்ராஜெக்ட், எல்லா டேட்டாவும் பரத்வாஜ் கிட்ட ஃபிங்கர் டிப்ல இருக்கும். இப்போ பரத் போயிட்டதுக்கு அப்புறம் வேற ஒருத்தர் வராங்கன்னா அதே வெலாசிட்டியில ஒர்க் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அது கம்பெனியோட ஓவரால் growth பாதிக்கும். இப்போ இருக்கிறவங்களை ரீடைன் பண்ணணும்னா அவங்க எல்லாருக்கும் இருக்கிற காசே கொடுத்தா அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா ஹைக்கு போகும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள வரும். நம்ம வந்து என்னடானா சிம்பிளா வந்துட்டு சோனாங்கி மாதிரி வந்து நம்ம தான் சொன்னோமே நேத்திக்கு, சைனால ஃபர்ஸ்ட் லேபர் பிரைஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லேபரோட வேஜஸ்ல இருந்து ஆரம்பிச்சாலே தெரிஞ்சிடும். இல்ல ஆபரேஷனல் காஸ்ட்ங்கற ஒரு விஷயத்தை பத்தி எத்தனை தடவை தான் நான் பேசுறது. இந்த 8 எலிட் ஏன் காஸ்ட்லியரா இருக்குன்றதுக்கும் ரீசன் இருக்கு, நிறைய இருக்கு. ஆமா, அவங்க இப்ப ஏஐ ரிலேட்டடா அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமான ரீசன் வந்து இந்த TSMC 5 நானோமீட்டர் நோட். இல்ல அதான் TSMC ல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா ஆப்பிள் குத்தகை எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல குத்தகை எடுத்து வச்சிருக்காங்க ஆப்பிள். கரெக்ட், அது அவுட்புட்ல ஓவர்டேக் அடிக்கணும், பேண்ட்விட்த் அது இருக்கு. சோ அதெல்லாமும் இருந்தாலும் கூட இப்போ காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அந்த EUV எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் லித்தோகிராஃபி, அது என்னன்னா வந்து ஒரு போட்டோ ரெசிஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலிகான் மேல இருக்குது. அது மேல அவனுங்க வந்து நானோமீட்டர் லெவல்ல பிரிண்ட் பண்றாங்க. இதுதான் நடக்குது பேசிக்கலி. ஒரு பிரிண்டிங் ஒண்ணு பண்றாங்க. பிரிண்டிங் என்ன பண்றாங்க, சர்க்யூட்டை பிரிண்ட் பண்றாங்க. அந்த சர்க்யூட் தான் அந்த டிரான்சிஸ்டர். இல்ல இந்த டி-ஷர்ட்ல பிரிண்ட் பண்றதுக்கு 50 ரூபாய் கேக்குறாங்க. ஆமா, அதுல நானோமீட்டர் லெவல்ல அவன் வந்து பண்ண என்ன ஆகுதுன்னா, ஒரே சிலிகான் வேஃபர்ல, ஒரு சிலிகான் வேஃபர்ன்றது ஒரு ரவுண்டா ஒன்னு இருக்கும். ஆமா, ஒரு பெரிய வேஃபர்ல நிறைய ப்ராசஸர் பண்ண முடியும், பிரிண்ட் பண்ணுவாங்க. ஆமா,
அதுல தான் நம்ம சாம்சங்கை சொல்றோம் 20% ஈல்டு கூட இல்லைன்னு. அதை தான் நம்ம சொல்றோம். அவ்வளோ பெரிய வேஃபர்ல தட்டி எடுத்தா 100 ஐசி இருக்குன்னு பேருனா 20 கூட வேலை செய்ய மாட்டேங்குது. ஆமா, அப்புறம் எப்படி அவன் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ கரெக்டா வந்து 50%ல இருந்து 60% வரைக்கும் ஈல்டு வர மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு TSMC. ஆமா, TSMCலயே அவன் வந்து பெர்ஃபெக்ஷன், எஃபிஷியன்சி, அவனோட கம்பெனி ஃபுல்லாவே PhD ஆளுங்க தான் வர்க் பண்றாங்க. ஆமா, பெரிய சயின்டிஸ்ட் ஃபுல்லா எல்லாரும் சயின்டிஸ்ட், எல்லாரும் வந்து. அப்ப காஸ்ட் பேட்டன்ட் ரிலீஸ் பண்றவங்க அது மட்டும் இல்ல, காஸ்ட் அதுக்கு ராயல்டி யார் பே பண்ணுவாங்க? நிறைய இருக்கு. நம்ம டாய்வானுக்கே பே பண்றோம். ஆமா, டாய்வான்ல இருந்து அந்த சிப் நம்ம வாங்குறோம்ல, இப்ப இந்த போன்ல இந்த சிப் யூஸ் பண்றோம்ல, இதுல ஜப்பானுக்கு பே பண்றோம், சைனாவுக்கு பே பண்றோம், டாய்வானுக்கு பே பண்றோம், நெதர்லாண்ட்ஸ்க்கு பே பண்றோம், அமெரிக்கா பே பண்றோம். இவ்வளவு பே பண்றதெல்லாம் இருக்கட்டும், இப்ப கன்சியூமர் பே பண்றதுல தானே பிரச்சனை. என் கொஸ்டின் என்னன்னா, இப்போ உடனே இவங்க என்ன கேள்வி கேட்பாங்க பொதுவா ஆடியன்ஸ் அப்படின்னும் போது, அப்போ எப்படி டெக்னோவால கொடுக்க முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இப்போ டெக்னோ வந்து 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறான்னா மற்றவங்க எல்லாரும் அதை வந்து 12,000 இருந்து 15,000 தான் கொடுக்க முடியுது. அதில் பிரைம் ரீசன் என்னன்னா, டெக்னோ கொடுக்கும்போது அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்டேட் ப்ராமிஸே பண்ண மாட்டான். 4 years ஆஃப் ஸ்மூத்னஸ் சொல்லிட்டு ஓடி போயிடுவான். 5 years சரி, ஓகே, அது சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இவங்க எல்லாருமே நீங்க கம்மி பட்ஜெட்ல இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் பாருங்க, கண்டிப்பா ப்ளோட்டர்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் தான் அவங்க பிரைஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே எல்லா சைனாக்காரங்களையும் ப்ளோட்டர் இருக்கு. iQOO 13 இருக்கா? ப்ளோட்டர்லாம் இருக்கு. அவங்களோட ஆப்ஸ் நிறைய இருக்கு. இந்த இது நெட்ஃபிளிக்ஸ், தனித்தனியா ஸ்னாப்சாட் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா இருக்கும், ஏன்னா காஸ்ட் தேவை, காஸ்ட் கம்மி பண்ண முடியுது. முன்னெல்லாம் Facebook நிறைய பார்த்துட்டு இருந்தான், ஞாபகம் இல்ல? ஓப்போல இருக்கு, OnePlusல கூட இருக்கு. இருக்கு. ஓப்போல நம்ம தான் பார்த்தோமே. கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி நமக்கே தெரியுமே. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நாங்களே போய் மீட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு தெரியும். அவங்க எல்லாம் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற பிசினஸ் இருக்காங்க. மைக்ரோமேக்ஸ், ஜியோனி இவங்களுக்குலாம் வந்து கிளையண்டா வச்சிருப்பாங்க. என்னடா பண்றீங்க அப்படின்னா, நாங்க ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். என்ன ஆப்ஸ்னா லோக்கல்ல என்னெல்லாம் ஓடுதோ அந்த ஆப்ஸ். எக்ஸாக்ட்லி. அந்த கேம், அந்த ஹார்ட் கேம்ஸ்லாம் பாக்குறல்ல ஓப்போ போன்லலாம், அந்த மாதிரி இவங்க இண்டிவிஜுவல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம லோக்காலிட்டில அந்த மாதிரி ஒரு டீல் தான் வர. மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி ஒரு டீல் வச்சிருக்காங்க சாம்சங்கோட. ஆமா. சோ அதான் இல்ல, இது எதுக்கு சொல்ல வரோம்னா, நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசணும். எதுவுமே யோசிக்காம டைரக்டா வந்து யாரையாவது ஹராஸ் பண்றதா இருந்தா லாஜிக் இருக்கு. எனக்கு மூஞ்சி பிடிக்கல, அந்த மாதிரி எனக்கு முடி பிடிக்கல, எனக்கே பிடிக்கல, அதனாலதான் காணாம பாதி. இல்லடா, எனக்கே பிடிக்காம பண்ணனாலதான் பாதி காணாம போயிடுச்சு. எனக்கு தான் பிடிக்கல, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இப்படிதான் இருக்கு, அதுக்காக கண்ணாடியே உடைச்சிட முடியுமா? கண்ணாடியில என்ன இருக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. இல்ல, இயல்பை தான் நம்ம சொல்ல ட்ரை பண்ணோம், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ சில சமயங்கள்ல முன்னெல்லாம் பார்த்தோன்னா எவ்வளவு பொறுப்பா கேள்வி கேட்டிருப்பாங்க நம்மள. நம்ம சில இதெல்லாம் டிவி ஷோவே ட்ரோல் பண்ணி தான் பண்ணுவோம். அப்ப சொல்லுவாங்க, நீங்க ஒரு போன் செஞ்சு பாருங்க, அந்த கஷ்டம் தெரியும். அந்த ஆளுங்களாம் எங்க போனாங்கன்னு எனக்கே தெரியல. அவங்க எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யறதுல தான் அந்த கஷ்டம் இருக்கு அப்படின்றது இப்ப எப்படி மறந்துட்டீங்க? கமெண்ட் போடுறது நிறுத்திட்டாங்க. போடுங்க ப்ரோஸ், நீங்களும் கமெண்ட் போடுங்க. ஆமா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அவுட் நம்பர் பண்ணுவோம் நம்ம. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரி, இதுல அப்டேட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 வருஷம் அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி. ஓகே, 4+1 4+ பேங்க் ஆஃபர் தான் சொல்றேன். 3000 அது எனிவே இருக்கு. 55 52 55ல இருக்குது 52 மாறிடும். 12 to 56 52 சம பிரைஸ். ரைட். ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்பர் 1 அகில் விஜய் அப்படின்றவர் பாசிட்டிவ் இல்லை, டவுட் கேட்டிருக்காரு. அது பாசிட்டிவ் தான். அமேஸ்ஃபிட் T-Rex வாட்ச் ஒரு 3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. எஸ்டர்டே சார்ஜ் போடுறப்போ சார்ஜ் ஆக மாட்டேங்குது, சார்ஜிங்னு ஷோவும் பண்ண மாட்டேங்குது. வாட்ச் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறப்போ நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணுனா வாட்ச் ஆன் ஆகுது. இது வாட்ச் கம்ப்ளைண்ட் ஆனதுனால, இது வாட்ச் கம்ப்ளைண்ட் ஆனதா ப்ரோ? ரொம்ப ஆசையா வாங்கினது, இதை ஏதாச்சும் பண்ண முடியுமா? 3 years ஒர்க் ஆனதே பெரிய விஷயம். சரியா? ஏன்னா அமேஸ்ஃபிட் இல்ல அப்படி இல்லடா, இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரானிக் குட் நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. இப்போ நான் வந்து டெய்லி கை கழுவும் போது வாட்சை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு ஃபேக்டர். ஆனா கை கழுவும் போது வாட்ச் இருக்காது ப்ரோ, கழட்டி வச்சுட்டு தான் கை வாஷ் பண்ணுவேங்கிறது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருன்ற. யூசர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கங்கிற ஃபேக்டர்ஸ் இருக்கு, அது சொல்றேன். போன் மாதிரி கிடையாது. அதுக்காக இப்போ வாரண்டர் அதிகமா இருக்கிற மாதிரி இடத்துல இருக்கு. அந்த அது மட்டும் இல்லடா, இப்போ ஐபி ரேட்டிங் 69 68 இருக்கு. 4 வருஷம் கழிச்சு தண்ணியில முக்கட்டுமா? எந்த அளவுக்கு இருக்கும் தெரியாது. இருக்கும் தெரியாதுலாம் இல்ல, அது உயிரோடயே இருக்காது, செத்துரும் உடனே. உள்ள இருக்கிறது ஃபுல்லாவே ரப்பர் சீல்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் உலகத்தை காப்பாற்ற வந்திருக்கேன் பயோடிகிரேடபிள்ங்கிறீங்க. அப்ப அது என்ன ஆகும்? என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான். அமேஸ்ஃபிட்டுக்கு தான் மெயில் பண்ணணும். அவங்க என்ன பண்ணணும்னா 3 வருஷம் ஆயிடுச்சு, அதே T-Rex ஓட நெக்ஸ்ட் வெர்ஷன் என்னவோ அது வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். இப்படிதான். ஏன்னா சர்வீஸ் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்கடா. இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் கையே வைக்க மாட்டாங்க. கையே வைக்க மாட்டாங்க. இல்ல, மோர் அவுட் சைடு எலிமெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ்டா இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே இப்படிதான். ஆமா, நம்ம பாக்கெட் குள்ளயாவது வைக்கிறோம் போனை.
இது அப்படியே வெளியில தானே இருக்கு எப்பயுமே. ஸோ அதனால எக்ஸ்போஸ் ஆனா இப்படிதான் ஆகும். 3 இயர்ஸ்ன்னு சொல்றீங்க, அதுவும் நல்லா யூஸ் பண்றீங்க, பிடிச்சிருக்குன்னு வர சொல்றீங்க. ஸோ நல்லா வாட்ச் அது. இதே பிராண்ட் பிடிச்சிருக்குன்னா இதே பிராண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி வேற பிராண்ட் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல இதே பிராண்டே போங்க. ஏன் வேற எதுவும் நல்லா இல்லையா? அது ஆக்சுவலா இதே பிராண்ட்ல மறுபடியும் பிரச்சனை என்னன்னா இதேதான், அபிஷியல் சப்போர்ட் தூங்குது, அடிச்சு எழுப்ப முடியல. நான் திரும்பியும் சொல்றேன், இது தனி ஒர்க்கா பண்றதுக்கு எனக்கு யாராவது பே பண்ண ரெடினா சொல்லுங்க. ஒரு பிராண்டா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு நான் வேணா ஏறி இறங்குறேன். நோகாம எல்லாமே வேணும்னா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல. அப்புறம் கேட்டா காசு வாங்கிட்டேன்னு சொல்றது. அது ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஏஜென்சி வச்சிருப்பான். அந்த ஏஜென்சி நல்லா இருக்கும், இந்த ஏஜென்சி நல்லா இருக்காது. நல்லா இருக்கா இல்லையன்றது நான் பாக்குறேன், நல்லா இருக்கும், நான் பாக்குறேன். கோயம்புத்தூர்ல நீ போகும்போது ஒரு ஏஜென்சி இருக்கு, அப்புறம் நீ சென்னை வரும்போது அந்த ஏஜென்சி மாறிடும். பரவாயில்ல மாறிச்சுன்னு சொல்லுவேன், நான் திரும்ப போவேன். அதுக்கெல்லாம் யார் பே பண்றது? 1 கோடி கொடுக்கணும். இந்த ஃபோன் மாதிரி தான். நான் அப்பலாம் கேட்கவே நினைக்கிறேன். கேமரா வாங்கும்போது நல்லா இருக்கும், அதுக்கு அப்டேட்ல இது அதான் நான் சொன்னல, ஐகோட்டோல் யூசர் வெங்கின்னு ஒருத்தர் இருக்காப்ல, அப்டேட்டே பண்ணது இல்ல இது வரைக்கும். வாங்குனப்ப இருந்து அப்படியே இல்ல. இப்போ நான் முதல்ல ஒரு போட்டோ எடுத்தேன், அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கேமரா அப்டேட்னு ஒன்று விட்டாங்க, அது வாங்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அடுத்த ஒரு அப்டேட் விடுவாங்க. இப்போ வந்து யாரெல்லாம் விவோ X100 Pro வச்சிருக்கீங்களோ அப்டேட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா X100 Pro X200 Pro கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஓவரால் ப்ராசஸிங்ல. அதனால இப்போ எப்படியா சைலண்டா X200 Pro நல்லா இருக்கிற மாதிரி காட்டணும்னா ஒன்னு X200 Pro இம்ப்ரூவ் பண்ணணும். பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா X100 Pro டிக்ரீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஜெனரலாவே ஸ்டாக்காவே X200 தான் பண்ண முடியும். இதுதான் அப்படிதான் எல்லாமே. ஸ்டாக்காவே X200 Pro X100 Pro நல்லா எடுக்குது. இப்போ நல்லா எடுத்துட்டு இருக்குடா. ஹார்ட்வேர் நல்லா இருக்கு, லென்ஸ் நல்லா இருக்குனாலும் ஃபிளேர் அதிகமா இருக்குங்கறாங்க. நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணா உறுதியா சொல்ல முடியும். பட் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ண எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா X200 சீரிஸ்ல வந்து ஃபிளேர் ரொம்ப அதிகமா இருக்கு. போஸ்ட் ப்ராசஸிங்ல வந்து ஹியூமன் ஸ்கின்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன புள்ளிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தெரியல. ஆனா X100 சீரிஸ்ல தெரியுது அப்படிங்கறாங்க. அடுத்து ஹானர் 300 Pro 300 Ultra 3 ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சைனால. ஸோ இது இப்போதைக்கு குளோபல் லான்ச்சை பற்றி எதுவுமே தெரில. இது முன்னாடி வந்து சைனா லான்ச் போதே குளோபல் லான்ச் அனௌன்ஸே பண்ணிட்டாங்க, கூட சீக்கிரம் இந்தியாவுக்கு வரப்போகுது ஆனால் 200 சீரிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா இதெல்லாம் எதுக்கு இங்க மென்ஷன் பண்ணீங்க? போர்ட்ரேட் மாஸ்டர் இப்போ என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, 2 ஃபோன்ல 3 ஃபோன் ஆக்கிட்டாங்க. நார்மல் மாடல்ல போர்ட்ரேட் தூக்கிட்டாங்க, டெலிஃபோட்டோவை. டுவல் கேமரா தான் இருக்கு, ஒரு 50 MB ஒரு 12 MB. ஸோ ஃப்ரண்ட்ல எல்லாத்துலயுமே 50 MB கேமரா இருக்கு. இப்போ உங்களுக்கு ப்ரோ வேணும்னா 50 MB நார்மல் டெலிஃபோட்டோ இருக்கு, அல்ட்ரானா பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ இருக்கு. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஓகே ஓகே பாத்தீங்களா, டிஸ்ப்ளே சேஞ்ச் இல்ல, அதே டிஸ்ப்ளே நல்லா போனோனே துடுப்பு இல்ல. அப்படிலாம் இல்ல, அது நல்லா போய் எங்க போயிருக்குன்னு எனக்கு தெரியும். அது இப்ப அப்படிலாம் இல்ல, நம்ம மட்டும் வந்து யூரோப்பியன் யூனிட் அவ்வளவுதான். இங்க ஃபேக்ட் அதுதான். இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தெரியுமா? ஆமா, அந்த கமெண்ட் எடுத்திருக்கியா? நேத்துக்கு ஒருத்தர் போட்டுருந்தாரு, ஒருத்தர் கமெண்ட் Honor 200 பத்தி பெருசா கீழ போட்டு உடைச்சிட்டாரு. ஆமா ஆமா, பேக் டோர் உடைஞ்சிருச்சு. 500 ரூபாய் கேக்குறான் பேக் டோருக்கு. ஆனா இதே சாம்சங் போனா 1500 ரூபாய் தான் கேக்குறான். இது ஆப்பிள் போனா எவ்வளவு கேக்குறானே அத சொல்ல மாட்டாங்க. Honorக்கு வந்து இங்க நம்ம லோக்கல் மேனுஃபேக்சரிங் எக்ஸாக்ட்டா அவன் இம்போர்ட் தான் பண்ணனும். ஆனா சாம்சங் வந்து லோக்கல்ல இருக்கு, அவங்க வந்து பண்றாங்க அந்த பார்ட்ஸ் எல்லாம். அது மட்டும் இல்லடா, இவனோட ஸ்கேல் ஆஃப் சேல்ஸ் என்ன. சாம்சங் வந்து ஒரே தடவை பார்த்தனா எனக்கு 10000 பேனல் போடுனுவான். Honor 10000 பேனல் போடும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, வித்ததே 1000 யூனிட் 10000 பேனல் போட சொல்லுது பக்கி அப்படி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்கேலிங் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. Honorக்கு வந்து இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு ஃபேன் அப்படிங்கற அடிப்படையில தான் வாங்கணும். நார்மல் யூசரா வாங்குனீங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல எப்பயுமே சிம்பிள்ரா. செகண்ட்ஸ் மார்க்கெட்ல சோனி வாங்கும்போது கூட எல்லார்கிட்டயும் நான் சொல்றது என்னன்னா, திக்கான கேஸ் போட்டு யூஸ் பண்ணும். ரீசன் என்னன்னா, இதுக்கெல்லாம் பார்ட்ஸ் கிடைக்காது. இப்போ Huawei போன் இந்தியாவில் திடீர்னு விற்குதுன்னு வைங்களா, அடுத்த வருஷம் விற்க ஆரம்பிக்குது, உடனே எல்லாம் கிடைச்சிருமா? பெல்முடாவும் அப்படிதான். ஸோ நம்ம இதுலலாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இந்த ஃபோனுக்குலாம் நான் பார்ட்ஸ் இருக்கிற, அதான் ஆச்சரியம். 4லாம் நான் சொன்னேன்ல, ரிச்சி ஸ்ட்ரீட்ல அவ்வளோ பார்ட்ஸ் இருந்தது. பார்ட்ஸ் இருக்கிற ஃபோன்னா கொஞ்சம் ஜாலியாக யூஸ் பண்ணலாம், பார்ட்ஸ் இல்லைன்னா கஷ்டம் தான். சரி, இப்போ Honor 200 300 அப்கிரேடா டவுன் கிரேடா நீங்களே சொல்லுங்க. 6.7 இன்ச் இதுக்கு முன்னாடி கர்வ்டு ஸ்க்ரீன் இருந்துச்சு, இப்போ ஃபிளாட் ஸ்க்ரீன் ஆகிட்டாங்க. ரெசல்யூஷன்ல எந்த சேஞ்சுமே இல்லை. அதே 4000 இன்ச் பீக் பிரைட்னஸ் இதெல்லாம் இருக்கு. அதே ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 தான் இருக்கு, எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ இப்போ வந்து 8GB மாடல் வேறு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி 8GB மாடல் இல்லை, இன்னும் கம்மியாகணுன்ட்டு காசு கம்மியாகணுன்ட்டு 8GB மாடல் போட்டாங்க. கேமரா வந்து IMX 906 எந்த சேஞ்சும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே 12 MP அல்ட்ரா வைட் தான் இருக்குது, 50 MP ஃப்ரண்ட் கேமரா தான் இருக்குது. ஸோ திக்னஸ் வந்து ஃப்ளாட் ஸ்க்ரீனால் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 6.97 mm தான் திக்னஸ்ஸு. அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. 5200 5300 ஆகியிருக்காங்க. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படியே தான் இருக்குது. 175 grams தானா? அவ்வளோதான்.
190 grams கிட்ட இல்ல. இப்போ கார்பன் சிலிகான் போட்டுருக்காங்க. ஆல்ரெடி கார்பன் சிலிகான் தான். 300 கர்வ்டு ஸ்கிரீன் இருக்கு. 300 அல்ட்ரா ப்ரோ அல்ட்ரா ரெண்டுத்துலயுமே கர்வ்டு ஸ்கிரீன் இருக்கு. சோ இது ரெண்டுத்துக்கும் 8s Gen 3 இல்ல அவங்க கம்பெனி Redmi Note 14 சீரிஸ் மாதிரி இருக்கு. 14 Pro Pro Plus மட்டும் கர்வ்டு. இது என்ன தெரியல, இந்த கர்வ்டுக்கும் இந்த ஃபிளாட்டுக்கும் இப்போ ஒரு பெரிய சண்டையே போயின்னு இருக்குது. ஆனா கர்வ்ட்லயே பிரச்சனை இருக்குடா. அது பார்த்தா 2 வே கர்வ்டா இருக்கு. குவாட் கர்வ் கொடுக்க. இப்போ இது வேற UV ஸ்டிக்கர் ஒட்ட கூடாது அது கூடாதுன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு இல்ல. வாட்ஸ் எவ்வளவு நாளா அது ஒட்டினா தான் நல்லா இருக்கு. என் கேள்வி என்னன்னா எவ்வளவு வருஷமா எனக்கு என்ன தெரியுமா இன்னொரு வருத்தம், இந்த மாதிரி அப்பப்போ பாயிண்ட் எடுத்து கொடுக்குறது தேங்க்ஸ். 1500 வீடியோ போட்டிருப்பேன் நான். 1500வது வீடியோ ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா ரிவர்ஸ்ல அந்த வீடியோல என்ன சொல்லிருப்பேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாது. ஆனா மேக்ஸிமம் திரும்ப திரும்ப பேசுனதே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதே தான் திரும்ப திரும்ப வரும். இப்போ ஐக்யூ 13 பத்தி பேசுறோம், இன்னொரு கமெண்ட் அதே வருது, திரும்ப திரும்ப நம்ம அதே பேசுறோம். எக்ஸாக்ட்லி. இப்போ எப்படின்னா டெம்பர் கிளாஸ் வந்து யூவி டெம்பர் ஒட்டலாமான்னு எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. எவ்வளவு கமெண்ட்ஸ் வீடியோல நான் அட்ரஸ் பண்ணிருப்பேன். அப்பலாம் வந்து என்ன சொல்லிருப்பேன், போர்ட்ஸ் குலர் வந்து இந்த லிக்விட் போயிடுது. இப்போ அஃபிஷியலா அவங்களே சொன்னதுனால இப்போ எல்லாரும் இப்போ கேட்க ஆரம்பிச்சாங்க திருப்பி. அஃபிஷியலா அவங்களே சொல்லிருக்காங்களே, அப்போ வாரண்டி வராதா? நான் தான் முதல்ல வேணான்ட்டேனையா, நான் சொல்லியே பல வருஷம் ஆகுது. இதை பார்க்க மாட்டாங்களா? இப்போ வந்து கமெண்ட் போடுவாங்க. இல்ல வேற நார்மல் டெம்பர் ஓட்ட மாட்டேங்கிறாங்களா கர்வுடுக்கு? வட்சா நீ ஒரு கடைக்காரன்னு வச்சுக்கேன், நீ ஒரு கடைக்காரன் போடாதீங்க, நார்மல் இதுவே ஓட்டுங்க. நம்ம போடுறது என்னது? என்னது? நீங்க பிக்சலுக்கு நான் நத்திங்க்கு போட்டேன், அது என்னது? ஸ்கிரீன் கார்டு. நார்மல் ஸ்கிரீன் கார்டு போடுங்கன்னா இல்ல அது கீழ போட்ட டெம்பர்னா டெம்பர் போறடலாம் ஒரு பெட்டி எடுத்துட்டு போய் சொல்லு, டிஸ்ப்ளே அதுக்குள்ள போன் வச்சுக்க சொல்லு. அதான் நான் என்ன சொல்றேன், நல்ல கேஸ் ஒன்னு வாங்கிக்கோங்க டைட்டா. இல்ல சிம்பிள்டா. இப்போ நீ ஒரு கடை வச்சிருக்கேன்னு வைங்க, நானே கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களா. நீங்க கர்வ்ட் போன் எடுத்துன்னு வரீங்க, நான் ஒட்டி கொடுப்பேன், சைடுல பாருங்க லிஃப்ட் ஆகுது பபுள் ஆகுது அப்படின்வீங்க. நான் எத்தனை கிளாஸ் தான் உடச்சு ஓட்டிட்டு இருப்பேன். நான் உடச்ச கிளாஸ் எல்லாத்துக்குமே பாதி பிரைஸ் கொடுப்பாங்களா நான் வரவங்க எல்லாம்? அது கர்வ்ட் கிளாஸ்ல டெம்பர்டு இருக்கு, யூவி டெம்பர் தான் ஓட்றாங்க. அதான் அவனே கொடுத்துறானுங்க இப்போலாம். ஸ்கிரீன் கார்டு ஒட்டி கொடுத்துறாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் போதும். அது போதாதுன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஓவர் ப்ரொடெக்ஷன்லாம் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா ரீசேல் பண்றவங்கலாம் நிறைய பேர் அது பண்றாங்க, அது ஓகே. இல்ல ரீசேல் பண்றாங்கல்ல, சில பேர் லாங் டர்மா யூஸ் பண்றேன், 4 வருஷம் ஆனாலும் தெரியும். அந்த வீட்ல எல்லாம் வந்து கீழ விழுறவங்களுக்குலாம் வந்து ஒரு இது ஸ்ட்ரெச்டு இதெல்லாம் போட்டு, அப்புறம் டிவிக்குலாம் வந்து கவர்லாம் போட்டு அப்படிலாம் பண்ற மாதிரி தப்பு இல்ல, பண்ணுங்க. அதே சமயத்துல ஓவரா பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஓவரா அந்த யூவி டெம்பர்டு ஓவரா அப்ப ராக்கெட் போன் வாங்குங்க. இப்போ அதுதான் பார்த்தல போட்டுதானே ஜியோனி. ஆமா யூலிஃபோன். இப்போ இந்த டெம்பர்ட் கிளாஸ் இருக்குல்ல, பைக்கோட அந்த இது இருக்குல்ல ஸ்பீடோமீட்டர், அந்த கான்சோல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கேமராக்குள்ள என்ன அங்க யாராவது மேல கல் வந்து விடுவோதா? டச் ஸ்கிரீன் தான். டச் எல்லாம் கிடையாது, நார்மல் டிஜிட்டல் இது மாதிரி. இப்போ டாமினர் அதெல்லாம் இருக்குல்ல, யமஹா, அது ஓகே ஓகே ஏதோ பண்ணுங்க. இல்லடா அது ஒரு ரீசன், ஒரு பயம் தான். உடைஞ்சிரும், அது எப்படி போய்டும், ஸ்கிராட்ச் தான் ஆகும். அது நார்மல். எங்க ஆளு டச்சே வச்சிருக்கான், அவனே சும்மா இருக்கான். இல்ல அதுல ஆல்ரெடி இருக்கு, இப்ப இதுல எல்லாத்துலயுமே இருக்கு. அவங்களோட ஓன் கிளாஸ் யூஸ் பண்றாங்க, அப்படியும் அவங்க பயம். அதுக்கு அப்புறமும் விக்டர்ஸ் 2 இருக்கான்னு கேக்குறாங்க பத்தியா? அதுதான் ஐ எம் வெரி சாரி. இந்த விக்டர்ஸ் 2 இருக்கான்னு கேட்டுட்டு அப்புறம் ஃபோன் பிரைஸ் ஏறக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல இதுல தான் அதனால ஸ்காட் சென்சேஷனோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஐக்யூ எல்லாம் வந்து அதான் யூஸ் பண்றேன். ஐக்யூ அது ஏன் தெரியுது உனக்கு? கார்னிங் கொரில்லா வந்து எப்படி தெரியுமா? கார்னிங் ரொம்ப வருஷமா இருக்காங்க ஃபீல்டுல. நான் சொன்ன அதே எம்ப்ளாயி கான்செப்ட் தான். ரொம்ப வருஷமா அவங்க கிட்ட பழைய எம்ப்ளாயிஸ் தான் இருப்பாங்க. இவ்வளவு நாளா அவங்க R&Dக்கு இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து இப்ப இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ற வரைக்கும் எல்லாமே அதுல இன்வால்வ்டு. அந்த விவோ ஈவென்ட்ல டெமோ எல்லாம் காமிச்சாங்க, நல்ல ஸ்காட் சென்சேஷன்லாம் வந்து பேசுனாங்க அவங்க ரொம்ப காலமா. அதுக்கு சொல்லடா இவன் வேற. நீ நாளைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சனா உன்ட வேலை பார்க்க போற 2 பேர் அப்ரண்டிஸ்னு வச்சுக்க, அதுக்காக 10 வருஷமா ஒரு கம்பெனி வச்சிருப்பான், அவன்ட ஒரு 10 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவன் சம்பளம் கொடுக்க வேணாமா? இந்த ஈக்குவேஷனை மறந்துடுறாங்க எல்லாரும். அதுதான் வந்து எல்லாருமே வந்து கன்சிடர் பண்ணாத. ஆமா கன்சிடர் பண்ணாதது வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ். சரி, இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து இது குறைஞ்சிருக்கு. 82.6னா 26,000ல ஸ்டார்ட் ஆகுது சைனால. 300 ப்ரோ வந்து 39,500ல ஸ்டார்ட் ஆகுது. சரி, அல்ட்ரா வந்து ஸ்டார்டிங்கே 12,512 தான், 49,000 ஸ்டார்டிங் பிரைஸ். ஓகே ஓகே. கமெண்ட் அடுத்த காமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டென்சிங் செல்வராஜ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, Redmi Note 13 Pro, Pro Plus HyperOS அப்டேட்ல Xiaomi Mi Dual டயலர் தந்ததாகவும் அதனால கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இதே கமெண்ட் தான் இவனே வச்சிருக்கானடா. நீ ரிப்ளை பண்ணிட்ட ஆல்ரெடி. நார்த் யூடியூபர்ஸ் போட்டுருந்தாங்க, இது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல அது உண்மைதான். ஆமா இத போட சொன்னாரு அவரு, இத ஹைலைட் பண்ணி காமிக்க சொல்றாரு. என்னது அப்படின்னா Xiaomi டயலர்ல தான் கால் ரெக்கார்டிங் வருது. ஆமா இதே அந்த இது நம்மளே பேசிக்கிட்டு இருந்தோம்.
இல்லையா? Xiaomi டயலர்ல கால் ரெக்கார்டிங் இருக்கு. ஆனா Xiaomi 14ல வந்து Google டயலர்ல யூஸ் பண்ண கால் ரெக்கார்டிங் இல்ல. ஆமா, அதேதான் Oppoக்கும் அப்படிதான். சிவில கூட இருக்கு, ரெட்மில இருக்கு. ரெட்மிலலாம் Xiaomi டயலர் தான். எல்லாத்துலயும் Xiaomi டயலர் தான் இருக்கு. அந்த இதுல மட்டும் டாப் டயர்ல மட்டும் இல்ல, டாப் டயர்ல மட்டும் மாதிரி இது பண்ணிருக்காங்க. அதாவது உன்னைய நம்பி 70000 கொடுத்த எனக்கு டயலர் கிடையாது, 20000 கொடுத்த எல்லாருக்கும் டயலர் கொடுத்துறேன். ஃபைபர்ஸ் அப்டேட் இதெல்லாம் இருக்கு தெரியல. வாட்ஸ் Redmi A4லலாம் இருக்கு Xiaomi டயலர். கால்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகுது. அதான் இதேதான் Oppo டயலர் இருக்கும். Oppo டயலர்ல இருக்கு, ஆனா இதுல கிடையாது. ஒருவேளை குளோபல்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படியே விட்டாங்களோ? ஏன்னா குளோபல்ல எல்லாம் வந்து அவங்க டயலர் இல்ல, இந்த கூகுள் டயலர் தான் ஏதோ இருக்கு. டீல் இருக்கு போல இருக்கும் இல்ல முடிச்சு விட்டானா Oppo டயலர்? Google டயலர்ல அந்த Oppo டயலர் இல்லையா? இல்லடா, குளோபலா என்ன பிரச்சனைனா அது ப்ராப்ளம் இல்லடா. குளோபலாவே என்னன்னா கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து வித்தவுட் எனி பெர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடாதான்டா. அது பிரைவசி பிரீச்சா. அதனால குளோபலா நிறைய கண்ட்ரீஸ்ல அது பிரச்சனை. அதனால கால் ரெக்கார்டிங்கிறதே தூக்கிட்டாங்க, கம்ப்ளீட்டா தூக்கிட்டாங்க எல்லாரும். ஆமா, நாம பண்ணா அது அதுக்கு தான் அப்புறம் என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் தூக்கிட்டாங்க. ஹேக்கர்ஸ் ஒரு கஸ்டமர் கேருக்கு எப்ப கால் பண்ணாலும் இந்த சேவை நாங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம், எதுக்குன்னா வந்து இதை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் தப்பு இல்ல. அந்த மாதிரி தான் இப்ப என்ன பண்ணிட்டாங்க இவங்க, குளோபலாவே கால் ரெக்கார்டிங் பண்ணும்போது திஸ் கால் இஸ் நவ பீயிங் ரெக்கார்டுன்ற வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பயும் கூட கூகுளுக்கு என்ன பிரச்சனை தெரியல, அவன் கம்ப்ளீட்டா தூக்கிட்டான். அந்த ஆப்ஷனும் கிடையாது இப்ப. பீப் பண்ணவும் அதுவும் இதுல இல்லன்றேன். பிக்சல்ல கிடையவே கிடையாது கால் ரெக்கார்டிங். அதான் பிக்சல் டயல் அந்த ஸ்டாக் டயல் இருக்கிற சில போன்ஸ்ல இருக்கு, ஆனா பிக்சல்ல அதுவும் கிடையாது. அதான் ஸ்டாக் டயலர்ல பீப் சவுண்டாவது வர வைக்கலாம். ஆமா. அடுத்து OnePlus 13 குளோபல் லான்ச் ஜனவரி 2025 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த 3 கலரும் வருதான், லான்ச் ஆகுதான். எவ்வளவு இருக்கும்? ஜாலி தான். ஸ்டார்டிங் 85000 ரூபாய். அதுல பாத்தியா ஆல் ஐஸ் அஹெட்னு போட்டிருக்கா. அவங்களோட 11th ஆனிவர்சரியா, 11 வருஷம் ஆச்சான் OnePlus இதுவாகி. அதனால தான் வந்து ஆல் ஐஸ் அஹெட்க்கு A11 ஐஸ் அஹெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு மாஸ்காட். அது பேர் என்ன? ஊனாவா? ஊனா 11th நெவர் செட்டில். ஆமா, போடு. இது வச்சு உங்களுக்கு ஏதாவது புரியுதா? OnePlus பிராண்டிங் ஏதாவது புரியுதா? இருக்கு. பேப்பர் வெயிட் தொலைநோக்கு பாக்குறாங்க. தொலைநோக்கு, அவங்களோட தொலைநோக்கு பார்வை ஒரு பேப்பர் வெயிட். இல்ல அப்படிதானே? நல்லா இருக்கா? சொல்லுது அது ஒரு ஷீபா இனோ நாய்க்குட்டி, அது ஒரு ஜாப்பனீஸ் நாய். நிறைய பேர் கேட் நினைச்சிட்டாங்க. ஆமா, இது வந்த போது எல்லாரும் வந்து பூனை நினைச்சிருந்தாங்க. அது இது Xiaomi வந்து ஒரு கரடி மாதிரி ஒன்னு வச்சிருப்பான். பேண்டாவாடா? ஆமா, கரடி. அது என்ன, அது ஒரு பூனை கரடி மாதிரி இருக்கும். அது Xiaomiயோடது பார்க்க பூனை ஏலியன் ஸ்பீசிஸ். ஆமா, எப்படிதான் இப்பெல்லாம் வித்தியாசமா சூஸ் பண்றீங்கன்னு தெரியல. பரவாயில்ல, சைனாவோட பேண்டாவே எனக்கு போதும். சரி, இது இப்போ ரிவ்யூ என்னவா? அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சைனால ஓகே, நம்மளுக்கு வந்து இந்தியால தான் தெரியும். நல்லா தான் இருக்கு. அவங்க ஊர் பிரைஸ்க்கு ஓகே தான் இருக்கும். இல்ல பிரைசிங் தெரியும். இல்ல ஜெனரலா அதே ரிவ்யூ தான் கேக்குறேன். நல்லா இருக்கு, கேமரா சுமாரா இருக்கு. ஆமா, ஜெனரலா வந்து OnePlusனா என்னன்னே யாருக்கும் புரியல அப்படின்னு தான் ரிவ்யூ. சுமாரா இருக்கு, அப்படி இப்படின்னு தான் இருக்கு. இல்லடா, ஒரு எக்ஸைட்மென்ட்டே இல்ல. அதான் சொல்லிக்கிறேன். ஒரு ஹைப்பே இல்ல. நதிங் ஸ்டீல் பண்ணிட்டான் எல்லாத்தையும். அப்படி இல்ல. அதான் கால் பே இங்க இருந்த வரைக்கும் என்னாச்சுன்னா தனியா ஏதோ சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பானா, அதனால வந்து ஒரு இமேஜ் இருக்கும். நான் அதனாலதான் திரும்பியும் சொல்றேன், நத்திங் மார்க்கெட்டிங்ல டாப்பா இருக்காங்க. ஆமா, ஓகே, அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது. அதான் நான் என்னைக்காவது வந்து நத்திங் மார்க்கெட்டிங்ல மொக்கன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டிங் கிங். ப்ராடக்ட்லயும் நாங்க தான் கிங். இதுல இருக்கிற இந்த ப்ளூ கலர் வந்து மிட்நைட் வாஷனா. இதுல வந்து வீகன் லெதர், கருப்பு கலர் என்னடா டே டைம் மைக்ரோ ஃபைபர் வீகன் லெதர் ஃபினிஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்கான். மைக்ரோ ஃபைபர் வீகன் லெதர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருக்காங்களா இதுல. சோ அதனால வந்து பெர்ஃபெக்ட் பேலன்ஸ், ஹேண்ட் ஃபீல்ல வந்து லக்ஸூரியஸா இருக்கு. அப்ப அந்த மாடல் வாங்குனா மட்டும் தான் இருக்கும், மத்த அந்த கலர்ல மட்டும். ஆமா, அந்த ப்ளூ கலர் ஆல்ரெடி வெச்சிருக்கோம் அது. ஓகே, அல்கான்டரா லெதர் நாங்க சர்ஃபேஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கான்டெஸ்ட்லாம் வந்து வச்சிருக்காங்க. போட் தி OnePlus 13 ட்ரெயின் அண்ட் வின் பிக் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட்லாம் வந்து வச்சிருக்காங்களா? என்னடா நீ வின் பண்ணிடுவியா? அப்ப ஃபிளாக்ஷிப் போனா, புது ஆடியோ ப்ராடக்ட்ஸா வின் பண்ணிடலாமா? கலெக்டிபிள் டாய்ஸ் நான் சொல்லிருக்கேன். 13 ட்ரெயின் அந்த கலெக்டிபிள் டாய்ஸ்ல அதெல்லாம் இருக்கும் போல இருக்கு. கலெக்டிபிள் டாய் ஃபார் டிஃபரண்ட் மைல்ஸ்டோனுக்கு வந்து இது. அதுக்கப்புறம் இன்டியா பண்ணாம எப்படி வாங்கணும் பாத்தீங்களா டாய்? கலெக்டிபிள் டாய். அதுக்கப்புறம் போனஸ் ஏதோ இது வச்சிருக்காங்க, போனஸ் டிராப் அப்படின்ட்டு. இந்த டிசம்பர் 18ஆம் தேதி வந்து ஏதோ சேல் போகுதான். அதுல வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அந்த தொப்பி இதெல்லாம் வந்து கிடைக்கும். 11 ரூபாய் கொடுத்தா வந்து இந்த இதெல்லாம் கிடைக்குமா? எப்படி சோல்ட் அவுட் ஆயிடும். ஓப்பன் ஆகும்போதே சோல்ட் அவுட், அவ்வளவுதான். அடுத்த இதுல வாங்க அப்படின்றாங்க. அது ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து ஷென்சன்ல இருந்து ஹாங்காங் கடைக்கு விற்பாங்க. இதுதான் சோல்ட் அவுட். அங்கே இருந்து சைனால இருந்து அப்படி ஹாங்காங்கு போவோம், சோல்ட் அவுட்டுங்க
அப்படின்னு ஹாங்காங்ல வந்து ஒரு $1000 எக்ஸ்ட்ரா போட்டு விற்போம், அதை வாங்கிக்கலாம் நம்ம. அடுத்து நல்ல கமெண்ட்ரா. அடுத்த கமெண்ட் நல்ல கமெண்ட். நிஜமா இந்த கமெண்ட் எனக்கு தேவை. ஐக்யூ ஈவென்ட்ல கூட பார்த்தேன். விவேக் சௌந்தரராஜன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, Pixel 8 has night sight lens flare issue. How to resolve? அப்படி ஒரு இஷ்யூவே கிடையாது. என்ன பிரச்சனை தெரியுமா, இது பாக்குற எல்லார்கிட்டயும் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரையுமே சாய் பிரசாந்த் Pixel 6 யூஸ் பண்றான். என்னன்னே தெரியல ஆண்டவா. போட்டோ எடுக்கும்போது எல்லாமே வந்து இந்த லைன் மாதிரி வருது பாத்தீங்களா. எங்க குடு அப்படின்னா எல்லாரும் லென்ஸ் தொடக்கவே மாட்டாங்க போட்டோ எடுக்கும்போது. அது நைட் சைட் மோட். இப்போ சொல்லுது, இப்போ நான் எல்லாம் நிறைய ஃபோன் சொல்ல ஆரம்பிச்சு கிளியர் த லென்ஸ் அப்படின்னு. அது யோசிச்சு பாரு, லென்ஸ் நிறைய பேர் க்ளீனே பண்றது கிடையாது. செல்ஃபி எடுத்து போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுதான் ப்ரோ பண்ணணும். நான் அது எப்பயுமே எனக்கு பழகிருச்சு. பல வருஷமா பண்ணிட்டு அப்புறம் தான் கேமரா ஆனே பண்ணணும். பல வருஷமா எந்த போன் எடுத்தாலுமே எதை யூஸ் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் லென்ஸை க்ளீன் பண்ணிட்டு தான் எடுக்க ஆரம்பிப்பேன். அது ஒரு பிராக்டிஸ். அது இருந்ததுனா தான் போட்டோ நல்லா வரும். இல்லாட்டி அந்த சிச்சுவேஷனே மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. எப்படின்னா பனிமூட்டமா இருக்கும் நிறைய போட்டோல. ஏன்னு பார்த்தா ஸ்மட்ஜஸ்னால தான். இது ரொம்ப நம்ம விளாட் சாவாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான். என்கேட்ஜெட்ல அவன் நோக்கியா என்ஐட்ட ரிவ்யூ பண்றேன்ற பேர்ல கையில வேசலின் தடவி நல்லா அப்பிட்டு ரிவ்யூவை போட்டான். அப்பெல்லாம் நாங்கெல்லாம் பாஞ்சோம் பாரு அவன் மேல. ஏன்டா ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல்லான அன்பேர் இடியட்டா ஏன்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செம்மையா பாஞ்சோம். நல்ல பையன் தான் அவன். அப்புறம் செத்துட்டானா? ஏன்னா இல்ல அவன் அப்பதான் என்கேட்ஜெட்ல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் வருச்சு. வெர்ஜில் இருக்கும்போது என்ஐட்லாம் கிடையாது, அப்ப லூமியா வந்துருச்சு. ஆமா, என்கேட்ஜெட்ன்றது அதுக்கு முன்னாடி. என்கேட்ஜெட்ல தான் ஜாஷுவா டொபால்ஸ்கி, நிலாய் பட்டேல், அப்புறம் மேக், மிரியம் ஜுவார் எல்லாம் அவங்களாம் என்கேட்ஜெட் ரிவ்யூனா என்கேட்ஜெட் தான். என்ன பரத்வாஜ் சந்திரமௌலி வந்து போனரினாடா என்ன என்கேட்ஜெட்லாம் வேற லெவல். அவங்க எல்லாம் வந்து ஜோஷுவா டொபால்ஸ்கி கீழே இருந்தாங்க. டொபால்ஸ்கி அவர் வந்து அந்த டைம்ல அந்த ரிவ்யூ நான் பார்க்கும்போது அந்த விளாட் சாவாவ் ஜப்பான்ல இருக்காரு. இப்போ அந்த டைம்ல இருந்து இந்த பிரச்சனை. கேமரால கை வைக்க வேண்டியது இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம். ஒரு கேமரா நல்லா இல்லைன்னு சொல்லணும். என்ன பண்ணணும், நல்லா கை வச்சுட்டு போட்டோ தெரிய நல்லாவே இல்லை. உண்மைதான். அதேதான் நீங்க கமெண்ட்லயே தவறி பண்ணிருப்பீங்க. இல்ல நிறைய பேருக்கு தெரியல. நான் ஐக்யூ ஈவென்ட்ல பார்த்தனே, என் போன் ஏனே தெரியல. எனக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் அந்த கிளாரிட்டியே வரல. கொடுங்க ப்ரோ, தொடச்சிட்டு எடுத்து கொடுத்தேன். போய் சொல்லாத. மெட்டா ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒழுங்கா இருக்கு. அது வந்து ஹீட்டிங் இஷ்யூ, பேட்டரி நிக்கல, அந்த பஞ்சாயத்துக்குலாம் அதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். ஆமா, இது வந்து கேமராக்கு வந்து நான் டக்குன்னு லென்ஸை மட்டும் தொடச்சு கொடுத்தேன். அவுட்புட் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா லென்ஸ் தொடக்காமே எடுத்து பார்த்துட்டு போட்டோ பார்த்துட்டு எனக்கு ஷாக்கு. உடனே திருப்பி பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு. ஐ திங்க் நம்ம ஒரு சின்ன ஒரு இந்த பெல்ட்ல மாட்டிக்கிற மாதிரி ஒரு இருந்தது. அது என்னது, கிளாஸ் பாலிங் ஸ்ப்ரே மாதிரி ஒரு சின்னது. அது இல்ல சென்னையில சைக்கிள் ஓட்டும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த 2 ஸ்ப்ரே எடுத்து மூக்குல அப்படி அடிச்சுட்டு தான் ஓட்டணும் போல. அப்படிதான் இருக்கு. அப்பப்போ அதையும் கிளீன் பண்ணிக்கணும் போல இருக்கு. கரெக்ட், அந்த அளவுக்கு இருக்கு. கேவலமா இருக்கு. ஊராரா இது மோசம் ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து Vivo X200 Pro டிசம்பர் 12 லான்ச் ஆகுது இந்தியால. போடு. இந்த வாட்டி வந்து 12GB இருக்காதுன்னு வேற இது பண்றாங்க. 16GB 512GB ரெண்டுமே 16 நீங்க கம்மியா பேசிக்கிட்டு. ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுப்பா. சூப்பர் ஸ்டார் கேமரா அப்படின்னு வருமா? இதெல்லாம் அவங்க இமேஜ் இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாது மச்சான். நீ தான் ஐடியா கொடுத்து. 12 டிசம்பர் 12 மணிக்கு 12 எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாங்க. நான் 12 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் Zeiss Oppo telephoto camera 200 MP. India's first 6000 mAh solid semi solid state battery. அப்ப இதெல்லாம் என்னது? அது என்ன செமி சாலிட் ஸ்டேட்? அதுதான் இவங்க இது சொல்றாங்க. இதுதான் வேரிங் டெம்பரேச்சர்ல இருக்கும். அந்த டெம்பரேச்சருக்கு மேல டெம்பரேச்சர் இஷ்டத்துக்கு -20 டிகிரிக்கு போனாலும் ஒண்ணும் ஆகாது. ஓகே ஃபைன். நாங்க வந்து இதுலயே வச்சு விட்டுருக்கோம், பலூன்லயே வச்சு விட்டுருக்கோம். போய் ஸ்பேஸ்ல போய் போட்டோ எடுத்து அப்பதான் கேட்டேன் பவர் பேங்க்ல ஓடலையா அப்படின்னு. பவர் பேங்க்ல ஓட்டிருந்தா அதையாவது வாங்கியிருக்கலாம். பலூன்ல இதுல வந்து V3+ சிப் இருக்குல்ல, இந்த சிப் வந்து ஐக்யூல இருக்காது. அந்த மாதிரி தான். ஆனா V3+ சிப் வந்து ப்ரோ மட்டும்தான். நார்மல்ல வந்து V2 சிப் தான் இருக்கு. ஓகே, ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அதுவே போதும். Q2 மாதிரி V2. சரி, இது இப்ப என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் இப்ப வந்து இந்தியால லான்ச் ஆகுது. அப்ப இனிமே பொறுமையா நியூஸ் வரும். இல்ல நியூஸ்லாம் இல்ல, எல்லா ஃபீச்சர்ஸும் தான் குளோபல்ல லான்ச் ஆயிடுச்சு. 9 நாள் ஓட்டுவானுங்களே உனக்கு இல்லையா? அதெல்லாம் இல்ல, எல்லாம் போட்டாங்க. இப்ப எதுவுமே கிடையாது. பிரைஸ் மட்டும் அந்த தேதியில வரும். சரி, அடுத்து
யூஎஸ் புதுசா செமிகண்டக்டர் எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன் சைனாக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம். இதுக்கு முதல்ல வந்து ஹுவாவே பேன் ஆன போது இந்த மாதிரி செமிகண்டக்டர் எல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எப்போ அவர் இருந்த போது இல்ல பைடன் இல்ல ட்ரம்ப் இருந்த போது தான் போன ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதுக்கப்புறம் பைடன் வந்து இப்ப அடுத்த ட்ரம்ப் இன்னும் பதவி ஏத்துக்கல. முன்னாடி நம்ம தாத்தா வந்து ஒரு புதுசா ஒரு போட்டாரு, தாத்தா வர்றாரு அதர விட்டு போறாரு இப்போ. ஸோ இப்போ என்னன்னா ரெகுலேஷன் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட் வந்து 24 டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ல வந்து இது பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. சொன்னல நான் அன்னைக்கு இவனுங்க பாருங்க எங்கேருந்து எங்க கண்ட்ரோல் வச்சிருக்கானுங்க பாத்தீங்களா. டூலிங் எக்யூப்மெண்ட்ல அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் டூல்ஸா, சாஃப்ட்வேர் யூஸ்டு ஃபார் டெவலப்பிங் ஆர் ப்ரொடியூசிங் அட்வான்ஸ்டு நோட் செமிகண்டக்டர் ரெஸ்ட்ரிக்டட் கோட். அப்ப இவன் தான் வச்சிருக்கான் பேட்டன்ட், ஐபி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்பர் 1 வந்து யுஎஸ் அகாடமிக் தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப இதெல்லாம் என்னவோ அது எல்லாத்துக்குமே எங்கால ஆல்ரெடி ஒன்னு ஒர்க் பண்ண ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, ரெடியா வருவான். இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு எப்படி இது ஃபீல் ஆகுதுன்னா, ஆல்ரெடி நம்ம உடம்புல எங்க ரேஷஸ் இருந்ததுன்னா அதை சொரியாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு ஹுவாவே பார்க்கும்போது. அது ஏதோ சின்னதா ஒரு பக்கமா ஒரு ரேஷஸா இருந்தது, சொரிஞ்சு தானா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். மிச்சம் மீதி இருக்கிறதையும் இப்ப அவனே பண்ணிடுவான் போல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அவன் சைனால இருக்கிற எல்லாருக்கும் ஆல்ரெடி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இந்த இதே இதுல மொபைலுக்கு தான் இப்படி அடிக்கிறான்னு பார்த்தா ஏஐலயும் ஆப் வைக்கிறான். ஹை பேண்ட்வித் மெமரி ஃபார் ஏஐ அண்ட் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் டு சைனா இப்போ வந்து கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணாதான் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியும் அந்த ஹை பேண்ட்வித் மெமரியை. எவ்வளவோ வீடியோ மாடல் கிளிங்கு, ஹைலுவோ, அப்புறம் புதுசாலாம் கூட வந்துட்டு இருக்கு. எல்லாமே வந்து யூஎஸ் வீடியோ மாடலோட பெட்டரா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு தான் போட்டான் மெமரி, ஹை பேண்ட்வித் மெமரி தேவைப்படுது. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சைனாக்காரங்க கிராஃபிக் கார்டெலாம் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த பேண்ட்வித் மெமரி வந்து இது இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால இதை ரிலே பண்ணி தான் இருந்தாங்க. என்விடியாவையே சைனாவுக்கு கொடுக்காதீங்கன்னு மிரட்டி வச்சிருக்காங்க யூஎஸ். என்விடியாவை சொல்றான், நீ இந்த சிப்லாம் வந்து கொடுக்க கூடாது சைனாவுக்கு. ஒன்றும் இல்லை, எல்லாம் மாறும். இதுல பிரச்சனை என்னன்னா, சில சமயங்கள்ல அவங்களோட எக்ஸ்பெடிஷன் வந்து ஃபெயில் ஆகலாம், சில சமயங்கள்ல பாஸ் ஆகும்போது ஆல்ரெடி வேர்ல்டு எந்த லெவல்ல இருக்கோ அதை தாண்டியும் போகலாம். அதை தாண்டி போகும்போது பேக் ஃபயர் ஆயிடும். இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு ஆப்புவாங்க மாதிரி ஆயிடும். இவனுங்க அந்த போயிங்கோட காப்பியே இப்போ லான்ச் பண்ணாங்க. எனக்கு தெரியல, இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்றது ஒரு டஃப்பான டாபிக். ஆமா, இதை வச்சுட்டு நம்ம உள்ள போனோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை. ஏன்னா நான் என்ன சொல்றேன், நீ கண்டுபிடிச்சதுன்னா அது உனக்கு தான்டா, அதை நான் ஒத்துக்கிறேன். இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இல்ல, நீங்க அதை கண்டுபிடிச்சாங்க இல்ல, டிஸ்கவர் பண்ணீங்கன்னா செவல்லே விடலாம். இன்வென்ஷன்றது வேற இல்ல. அப்ப கூட என்ன சொல்றேன், டிஸ்கவர் பண்றதா இந்த வாரமா ஒரு போன் கிடந்ததுங்க, எடுத்து பாக்குறேன், அப்புறம் பார்த்தா வாட்ஸ்அப் சொல்றான் அது எங்க அப்பா தெரியாம இங்க வந்து விட்டுட்டு போனதுன்னு. அது கொடுத்துதான் ஆகணும் நானு. இதுவே வந்து இந்த இடத்துல புதுசா நான் ஒரு விஷயத்தை உருவாக்குறேன் போது அது வேற, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க என்ன ஆயிடுதுன்னா, ஒருத்தன் வந்து அதை நீ வந்து கண்டுபிடிக்கிற, நீ அதை வச்சு 100 கிலோமீட்டர்ல போற, நான் அதை எடுத்துன்னு போறேன், நான் 200 கிலோமீட்டர்ல போறேன், உனக்கே புரியல, நான் 100 தான். இதே வந்து நம்ம யூஎஸ்பிக்கு அப்ளை பண்ணா என்ன ஆகும்? கரெக்ட் தான், யூஎஸ்பி மட்டும்தான் இப்ப எல்லாருமே நம்ம யூஸ் பண்றோம். அதாவது இன்வென்ஷன்லயே 2 விதமா நம்ம பிரிச்சு வச்சு பார்க்கலாமே. ஒரு இன்வென்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரோடுக்கு இருக்குல்ல, ரோடுக்கு வந்து எல்லா உலகம் முழுக்க வந்து தார் ரோடு வந்து ஒரே மாதிரி தான் போடுறாங்க, ஒரே மாதிரி மெட்டீரியல். பேட்டர்ன் வாங்கியிருக்காங்களா? அதுக்கு பேட்டன்ட் இருக்கும், அதான் சொல்றேன். அந்த மாதிரி ரோட வந்து பொளந்து பார்த்து வெரிஃபை பண்ண ஆள் இல்ல போல. ட்ராக் போடுறது அதெல்லாம் வந்து பண்ணலாம், நம்ம வேணா அந்த ஆபீஸ் ஆரம்பிக்கலாம். இதுக்கெல்லாம் பேட்டர்ன் போடுறது நியாயமே இல்ல அப்படிங்கறானே. இதுக்கெல்லாம் நியாயமே இல்லன்னு இல்ல. நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ப்ரொபோஷன் இருக்குன்னு, ஒரு மேஜிக் ப்ரொபோஷன் இருக்குன்னு. இந்த அசோகோட அந்த பில்லர்ல ஒரு இது சொல்லுவாங்க பாத்தியா, அந்த ஒரு பில்லர் வந்து இன்னைக்கும் ரஸ்ட் ஆகலன்னு சொல்லுவாங்களா, இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னுவாங்களா. எவ்வளவு 1000 வருஷம் ஆச்சு, ஏன் ரஸ்டே ஆகல, ரஸ்ட் ஃப்ரீ அப்படி என்ன பண்ணாங்க, என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க, அந்த மெட்டல்ஸே வந்து என்ன ப்ரொபோஷன்ல யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. கரெக்டா? இப்போ அது வந்து தெரிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய சக்சஸ். கரெக்டா? இப்போ அது தெரியாதது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஏதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு பேசி அதை மூடி மறைக்கிறதுனால தானே. இல்லாட்டி அழிஞ்சு ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு அந்த டெக்னாலஜி வாழும்ல. அவனுக்கு கிரெடிட் கொடுத்தா என்ன, டெக்னாலஜிக்கு என்ன கிரெடிட்? நீ சொல்றது கரெக்ட். அதுக்காக அவன் முதல் போட்டு எவனாவது ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருந்தானா அவனுக்கு மட்டும் நம்ம எதாவது கொடுத்துருக்கலாம். அவன் வந்து ஒரு இந்த மாதிரி நீ சொல்ற பேட்டர்ன் மாதிரி பர்டிகுலர் அடிஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கான் அப்படின்னா கொடுக்கலாம். அந்த இதுரா நம்ம அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் தெரியுமா, ஆப்டெக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா, குவால்காமு உங்களோட ஹெட்ஃபோன்ஸ்ல ஆப்டெக்ஸ் வேணும்னா ஒரு யூனிட்டுக்கு $5 $10 மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுவானா. ஆனா சப்போஸ் நீ வந்து 10,000 பீஸ் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டேன்னா உனக்கு ஸ்ட்ரிக்ட்லி ஒரே ஒரு பேமெண்ட் போடுவானா, 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. அந்த பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் நீ அந்த வருஷம் 1 மில்லியன் கூட நீ பண்ணிக்கலாம் டிவைசஸ்.
இப்போ இதே கான்செப்ட் நம்ம இன்னொரு விதத்திலயும் பார்க்கலாம். ஆம் இருக்கானே, அவன் வந்து லைசன்சிங் தானே பண்றான், அவனோட கோர்ஸ் அவன் தான் டிசைன் பண்றான், அந்த கோர்ஸ் அவன் லைசன்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால தான் மீடியாடெக் வந்து 9400 பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ அது வந்து பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஆனா இன்டெல் வந்து எப்படி மோனோபொலி வச்சானோ அதே மாதிரி இப்ப மறுபடியும் ஆமும் வந்து ஒரு மோனோபொலி வைக்கிற மாதிரி ஆகுது. அதனால குவால்காம் கிட்ட சட்டையை பிடிச்சது இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவன் என்ன பண்ணணும்னா, இப்ப டெஸ்லா பண்ணாம சைனால ஏன் இவ்வளவு ஈவி இருக்கு, அது ஏன் இவ்வளவு ஈவி இருக்குன்னா, டெஸ்லா வந்து அவனோட பேட்டன்ட்டை வந்து ஈலான் மஸ்க் வந்து அவனோட பேசிக் பேட்டன்ட்ஸ், அவனோட ஸ்பெஷல் பேட்டன்ட்ஸ் கிடையாது, பேசிக் பேட்டன்ட்ஸ், அதாவது பேட்டரிக்கு ஒரு பேசிக், அவனோட அடிஷனல் மாடிஃபிகேஷன்ஸ்க்குலாம் பேட்டன்ட் அவன் ரிலீஸ் பண்ணல, பேசிக் பேட்டன்ட்ஸ் அவன் ரிலீஸ் பண்றான். அதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி தான் BYDன்ற கம்பெனி வந்து செம்ம பாப்புலர் ஆகுது. இன்னைக்கு எத்தனை இருக்கு ஈவி சைனால? இப்ப கூட புதுசா ஏதோ ஒன்று வந்திருக்கு, நேத்து கூட பார்த்தேன் இந்த வைபோல. எப்படி வந்தது? புதுசா வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற விஷயத்துல டெக்னாலஜி ஓப்பனா இருக்கணும். ஆனா அதே சமயத்துல இப்போ ஸ்டார்ஷிப் ராக்கெட் அவன் பண்றான், அதுவே ரீயூஸ் பண்ண முடியுது, அதுவே திருப்பி லேண்ட் ஆகுது, அதை போய் பிடிச்சிக்கிறான் அந்த ராக்கெட்டை. அதுக்கெல்லாம் வந்து பேட்டன்ட் அவன் வந்து வச்சிருப்பான், அது இப்படிதான் பிடிக்கணும் அப்படின்ற அந்த பேட்டன்ட் இருக்கு பாத்தியா, அதை அவன் உடனே எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். ஆனா அந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட்டோட அந்த பேசிக் டிசைன் இருக்குல்ல, அது ஓப்பன் தானே. ஆமா, அதை பார்த்தாலே தெரியுது. அதான் இந்த மாதிரி அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து ஹுவாவே மேல அவங்க இம்போஸ் பண்ணும்போது, இப்போ ஹுவாவே அவனோட சொல்யூஷனோட வருவான். அங்கதான் என்ன சொல்றேன்னா, அவன் சொல்யூஷனோட அவன் வரும்போது என்ன ஆயிடும்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவானுங்க. இப்படி பிடிச்சி அப்படி போட்டுடலாம். ஆமா, இவன் உயிரை எடுத்து கூடு விட்டு கொடுப்பாங்க. போ இப்போ நீ விக்கி தான், போ நீ இப்போ சிவா போ, அந்த மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, இதை பத்தி டீடைலா போய் படிக்கணும்னா அது படிச்சுவாங்க, நிறைய இருக்கு நிஜமாவே. ரைட், இதெல்லாம் தான் இங்க நியூஸ். ஸ்பெஷல் நியூஸ் நாளைக்கு பார்ப்போம். விக்னேஸ்வர், சிவசன், சிவபரணி பார்க்கலாம். Thank you very much. Bye. வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ், புது பேட்ஸ் புது ஃபேக்ட்ஸ் and the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு, ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி, உனக்கு அந்த பிராண்டோட பிடிச்சிருக்கு, அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா, டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா, இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா, புது கேட்ஸ் புது ஃபேக்ட்ஸ், பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.